ஸோ கைஸ் இன்னும் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மவுஸை வச்சு எப்படி நம்ம ஃபேனையும் லைட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் வித்தியாசமாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். ஸோ கைஸ் இப்போ நம்ம ஸ்டெப் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைத்தான் ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைத்தான் ப்ரோக்ராம் என்ன பண்ண போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த மவுஸ் இருக்குல்ல கைஸ், ஸோ இந்த மவுஸில் வந்து இப்போ நம்ம லெஃப்ட் பட்டன் அமுத்தும் போது அதை வந்து பைத்தான் ப்ரோக்ராம் வந்து எக்ஸாக எடுத்துக்கிட்டு அதை வந்து ஆர்டினோக்கு அனுப்போம். ஸோ இதே மாதிரி நம்ம ரைட் பட்டன் அமுத்தும் போது அதை வந்து பைத்தான் ப்ரோக்ராம் வந்து ஒய்யா எடுத்துக்கிட்டு அதை வந்து ஆர்டினோக்கு அனுப்போம். ஸோ இது மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய்யா எடுத்துக்கிறது வந்து நம்ம அந்த பல்பில் வந்து ஆனும் பண்ணலாம், அதே சமயத்தில் ஆஃப் பண்ணலாம். அதாவது நம்ம லெஃப்ட் அழுத்தும் போது அந்த லைட் வந்து ஆஃப் ஆகும், அதே நம்ம ரைட் அழுத்தும் போது அந்த லைட் வந்து ஆன் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் இந்த 2 கிளிக்கையும் வச்சு நம்ம அந்த லைட் வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் நான் இந்த கோடில் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த கோடை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டெப் 2 போகலாம். நம்ம ஸ்டெப் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த arduino ப்ரோக்ராம் பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சிம்பிள் ஆன் ஆஃப் ப்ரோக்ராம் தான் கைஸ். இதில் இந்த சீரியல் டாட் அவைலபிள் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் கிட்டேருந்து வர அந்த எக்ஸ் அண்ட் ஒய் வாங்குறதுக்கு தான் கைஸ் இந்த சீரியல் டாட் அவைலபிள் போட்டிருக்கேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், மவுஸில் இருக்க லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது அதை வந்து எக்ஸாக எடுத்துகிட்டு அந்த பல்ப் வந்து ஆன் பண்ணி வைக்கும். இதுவே நம்ம ரைட் பட்டனை கிளிக் பண்ணும்போது அதை வந்து ஒய்யாக எடுத்துக்கிட்டு அந்த பல்பை ஆஃப் பண்ணி வைக்கும். ஸோ லெஃப்ட்னா ஆன் பண்ண வைக்கும், ரைட்னா ஆஃப் பண்ண வைக்கும், அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ வாங்க இந்த arduino கனெக்ஷனுக்கு போகலாம். ஸோ கைஸ் இப்போ அந்த கனெக்ஷனை வந்து நம்ம இப்போ செஞ்சு முடிச்சிட்டோம். இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து அந்த மெயின்லேருந்து ஒரு 2 ஒயர் வரும், அதாவது ஒன்று கிரவுண்டு இன்னொன்று வந்து லைன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த கிரவுண்டை வந்து நம்ம ரிலேயில் இருக்க காமனில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரிலேயில் வந்து காமனில் வந்து அந்த கிரவுண்டை கனெக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி பல்ப்லேருந்து வர இன்னொரு லைனை வந்து நம்ம அந்த நார்மலி க்ளோஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோன்னா, அப்போ தான் நம்ம ரிலேவை ஆன் பண்ணும்போது அந்த பல்பும் ஆன் ஆகும், ரிலேவை ஆஃப் பண்ணும்போது அந்த பல்பும் ஆஃப் ஆகும். ஓகே கைஸ், இப்போ வந்து அந்த ரிலேல வந்து மொத்தம் 3 பின் இருக்கும். ஒன்று வந்து 5 வோல்ட், இன்னொன்று வந்து கிரவுண்டு, இன்னொன்று வந்து ஐஎன் பின் இருக்கும். இந்த ஐஎன் பின்னை வச்சு தான் இந்த ரிலே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இப்போ வந்து அந்த ஐஎன் பின்னை வந்து நம்ம arduino போர்டில் இருக்க பின் நம்பர் 2ல் வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம arduino ப்ரோக்ராம் வந்து பின் நம்பர் 2 தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் பின் நம்பர் 2ல் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 5 வோல்ட்டையும் கிரவுண்டையும் வந்து arduino வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இப்போ அந்த கனெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பைத்தான் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, பைத்தான் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த மவுஸில் வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணும்போது ஆன் ஆகும், ரைட் கிளிக் பண்ணும்போது ஆஃப் ஆகும். ஓகே கைஸ், என்ன ஆன் ஆகல, பட் ஆனால் ரிலே ஒர்க் ஆகுறதை நீங்கள் பார்க்கலாம் கைஸ். ஆனால் ஏன் பல்ப் எரிய இல்லை? ஓகே கைஸ், சுவிட்ச் போடல. இப்போ ஓகே. ஸோ கைஸ் இப்போ நம்ம லெஃப்ட் கிளிக் பண்ணும்போது அந்த பல்ப் வந்து ஆன் ஆகும், ரைட் கிளிக் பண்ணும்போது அந்த பல்ப் வந்து ஆஃப் ஆகும். ஓகே கைஸ், ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ரைட் கிளிக் கொடுக்குறேன், ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் லெஃப்ட் கிளிக் கொடுத்தா ஆன் ஆகும், மறுபடியும் ரைட் கிளிக் கொடுத்தா ஆஃப் ஆகும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் அந்த சிம்பிள் ப்ராஜெக்ட். நம்ம வேகமாக கொடுத்தாலும் வேகமாக ஆகும் கைஸ். இப்போ ஸ்பீடாக கொடுக்குறேன். சுவிட்சு போட்டால் எரிய போகுது. இது எதுக்குடா நீ மவுஸ்லாம் வச்சு காமெடி பண்ணுற அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெளிவாக கேட்குது கைஸ். ஸோ நான் இது எதுக்கு பண்ணேன்னா, இந்த ஆஃபீஸில் இருக்கவங்களாம் அடிக்கடி எழுந்திரிச்சு ஒரு லைட்டை ஆன் பண்ணுவோம் ஆஃப் பண்ணுவோம் இருப்பாங்களே. ஸோ அது மாதிரி இருக்கும் போது இந்த மவுஸை வச்சு அவங்க ஈஸியாக ஒரு லைட்டை ஆன் பண்ணிக்கவும் செஞ்சுக்கலாம், அதே ஆஃப் பண்ணிக்கவும் செஞ்சுக்கலாம். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒத்துக்கிறேன் கைஸ், இந்த வீடியோ நான் பண்ணது வந்து வேஸ்ட்டு தான். பட் இருந்தாலும் அடுத்தடுத்த வீடியோனா நான் இதோட ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணவே ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோக்கு உண்டான உங்கள் தாட் வந்து, அதாவது இந்த வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க கைஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நான் என்னென்னலாம் கோடிங்லாம், அதுக்கப்புறம் இந்த arduino கனெக்ஷன் அதெல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணணும் அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கா, அதை உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் கைஸ். தேங்க்யூ.